ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மதுரையிலும் அதற்கான போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமிமுன் அன்சாரி பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் தீரன் சின்னமலை ஐயா அவருடைய வாரிசுகள், நாங்கள் கண்ணியத்திற்குரிய காகித மில்லத்துடைய உறவுகள். இப்போது நாங்கள் 3 பேர் இணைந்திருக்கின்றோம். விரைவில் இறைவன் நாடினால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் அணிதிரண்டு எங்கள் குரலை முயற்சி பிடிக்க இனமான உணர்வுள்ள தமிழர்கள் இன்று தமிழ்நாட்டுடைய கிராமங்களிலும் நகரங்களிலும் மத்திய அரசுக்கு எதிராக, உச்ச நீதிமன்றத்துடைய ஆணைகளுக்கு எதிராக ஒரே உணர்வோடு இங்கே திரண்டு நிற்கிறோம் என்று சொன்னால் 5000 ஆண்டுகால தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் மத்திய அரசுக்கும் இல்லை, உச்ச நீதிமன்றத்துக்கும் இல்லை. சாதாரண குழந்தைகளுக்கு கூட தெரியும், மாடு ஆடு எல்லாம் வீட்டுல வளர்க்கிற பிராணிகள் சொல்லி. எந்த முட்டா பேர சொல்லியிருக்கா இதெல்லாம் காட்டு விலங்குகள் பட்டியலில் சேர்க்கணும் சொல்லி விலங்குகளை காட்டு விலங்கு பட்டியலில் சேர்த்திருக்க. சிங்கம், புலி காட்டு விலங்குகள், ஆடு மாடு காட்டு விலங்குகளா? அடிப்படை அறிவில்லாதவர்கள் மத்திய அரசில் அதிகாரிகளாக அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறார். இது எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பண்பாடு. மாட்டை வதைக்கிறோம் என்று சொன்னால் நீ சில விதிமுறைகளை சொல், அந்த விதிமுறைகளை பற்றி நாங்கள் ஆய்வு செய்கிறோம். ஆனால் ஜல்லிக்கட்டை கூடாது என்று சொன்னால் அது எந்த உத்தரவாக இருந்தாலும் அந்த உத்தரவை கிடித்து எறிவோம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். சில அறிவுஜீவிகள் சொல்கிறார்கள், மாட்டை அடக்க முயல்கிறீர்களே, சிங்கத்தை அடக்க முயல்கிறீர்களா என்று சொல்லி. அப்படி சொல்பவரிடம் நாங்கள் சொல்கிறோம், நீ சிங்கத்தை பிடித்து எங்கள் கையிலே கொடு, நாங்கள் அந்த சிங்கத்தை அடக்குகின்றோம். காளைய வதை செய்யக்கூடாதுங்கிற உலகம் முழுக்க காளை விளையாட்டு இருக்கு. மெக்சிகோல இருக்கு, தாய்லாந்துல இருக்கு, நியூசிலாந்துல இருக்கு, ஸ்பெயின்ல இருக்கு. எங்கெல்லாம் விவசாயத்தை நம்பிய நாடுகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெவ்வேறு பேர்களிலே ஜல்லிக்கட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பல நாடுகளிலே இந்த வீர விளையாட்டுகளில் ஈடுபட்ட பிறகு அந்த காளைகளை கொலை செய்து விடுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் பண்பாடு மிக்க தமிழன் காளை போட்டுக்கு பின்னாலே அந்த காளைக்கு பரிசளித்து அந்த காளையை கௌரவிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கின்றார்.